அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பாஜக கூட்டணியில் சேர்ந்தபோதே அதிமுகவின் வெர்ஷன் முடிந்துவிட்டது என தற்போது திமுக தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்போம். மாணிக்கம், வணக்கம். விவரங்கள். சட்டமன்றத்தில் மானிய கோரிக்கை விவாதத்தின் போது முதலமைச்சர் அவர்கள் எதிர்க்கட்சிகளுடைய குற்றச்சாட்டுகளை பதிலளித்து பேசியிருந்தார். அந்த குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து இன்றைய தினமும் முதலமைச்சர் பேசியிருக்கக்கூடிய கருத்துக்களுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தனது சமூக வலைதள பக்கங்கள்ல கண்டன அறிவிப்பை ஒன்றை வெளியிட்டிருந்தார். இதனைத் தொடர்ந்து தற்பொழுது அதற்கு எதிர்வினையாற்றும் விதமாக திமுக சார்பில் திமுகவுடைய அமைப்பு செயலர் RS பாரதி கண்டன அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அதில் சட்டம் ஒழுங்கு குறித்து சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சிகளுடைய குற்றச்சாட்டுகளுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர்கள் புள்ளி விவரங்களுடன் தோல்வித்து பதிலை கொடுத்திருக்கக்கூடிய சூழலையும் அவதூறுகளை எதிர்க்கட்சித் தலைவர் அள்ளி வீசியிருப்பதாக திமுகவின் அமைப்பு செயலர் RS பாரதி குற்றம் சாட்டியிருக்கிறார். மேலும் அதிமுகவுடைய ஆட்சி காலத்தை கரப்ஷன் ஆட்சி காலம் என்று குற்றம் சாட்டக்கூடிய RS பாரதி தனது அறிக்கையில எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பாஜகவுடன் கூட்டணி வைத்த போது அதிமுகவுடைய வெர்ஷன் முடிந்து விட்டதாகவும் அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தற்போது 66 இடங்களில் வென்றிருக்கக்கூடிய நிலையில அடுத்த வரக்கூடிய தேர்தலில் 6 இடங்களில் கூட வெற்றி பெறக்கூடிய முடியாத சூழல்ல தான் இருப்பதாகவும் சொல்லியிருக்கிறார். மேலும் அதிமுகவுடைய ஆட்சி என்பது கடந்த காலங்களில் நடைபெற்றிருக்கக்கூடிய சம்பவங்களை மேற்கோள் காட்டி மக்களுக்கு வெறும் துன்பத்தில் கொடுத்த ஒரு மக்களுக்கு விரும்பத்தகாத ஆட்சியாக இருந்தது என்பதையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் இந்த திராவிட மாடல் 2.0 அமைய போகும் வயிற்று எரிச்சலில் எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி செய்யும் இந்த கோமாளி கூத்துக்களை பார்த்தால் பரிதாபம் தான் வருகிறது என்றும் கடுமையான வார்த்தைகளை கொண்டு RS பாரதி அவர்கள் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் செய்திருக்கிறார். மேலும் வரக்கூடிய நாட்கள்ல குறிப்பாக வரக்கூடிய 2026 தேர்தலில் எதிர்க்கட்சித் தலைவருடைய மட்டுமில்லாது இந்த கூட்டணியே எக்காலத்தில் தமிழ்நாட்டில் ஆட்சியை மட்டுமல்ல தமிழ்நாட்டின் மக்களுடைய மனங்களையும் பிடிக்காது என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். நன்றி மாணிக்கம், விரிவான தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.